மரபு மாமணி முனைவர், அதாவது மாமுனிவர் மேற்படிப்பு மையத்தினுடைய ஆராய்ச்சி மையத்தினுடைய தமிழ்துறை தலைவர் அவரை நாங்கள் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். தமிழ்துறையினுடைய தலைவர் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய மேலாள் செயலாளர் அவர்கள் அந்த சிறப்பினை பெறுகின்ற பொழுது பாவலர் பயிற்சி பற்றை மன்றமும் அந்த சிறப்புக்குரியதாக நாங்கள் கருதுகிறோம். அத்தகைய நண்பர் திரு புதுவை கிருஷ்ணா அவர்கள் நம்முடைய பாவலர் கார்த்திகேயன் அவர்களுடைய காட்சியும் கருத்தும் என்ற நூலுக்கு இங்கே நய உரை வழங்கி வருகிறார். அவர்களை வரவேற்கிறோம். நம்முடைய நூலாசிரியர் கார்த்திகேயன் ஐயாவின் காட்சியும் கருத்தும் இது ஒரு நூல் அல்ல, அறியாமையை கொல்லும் வேல். ஏன்னா அவர் கார்த்திகேயன் இல்லையா, அதனால இது அறியாமை நூல் அல்ல, இது அறியாமையை கொல்லும் வேல். இது அவருடைய 3வது படைப்புங்க. முதல் படைப்பு தூத்துக்குடியில் இருக்காங்க, 2வது படைப்பு இங்க இருக்காங்க, 3வது படைப்பு இந்த நூல். மிக அருமையாக இந்த நூலை சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் என்பார்கள். இன்று அது உடைப்பட்டிருக்கிறது. மேடையில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, சேர்ந்து இருப்பது வறுமையும் வளமையும் புலமையும் இல்ல. நம்ம துரைமாலையன் ஐயா கிட்ட உடனே பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி ஒரு வீடு கொடுத்தாரு இல்லையா, நம்ம பாவலர் இல்ல. அத்தகைய அளவுக்கு இங்க மேடையில் இருக்கவங்க எல்லாமே இல்லையா, பெரிய பூங்குடி அம்மா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழிலதிபர். அதே மாதிரி நம்ம எல்லாருமே இங்க இருக்கவங்க எல்லாமே விஜயலட்சுமி அவங்க என்ன சொல்றாங்க, மானியம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டவுன் அதில் இருக்காங்க தான். அதை முத்தாய்ப்பு போல இன்று எங்களுடைய கார்த்திகேயன் ஐயா வந்திருக்கிறார். அவர் வங்கியிலே பணம் எண்ணியவர். பணத்தை எண்ணி எண்ணி கலைவாகி இப்பொழுது தமிழை எண்ணி எண்ணி நூலாகி இருக்கிறார் எங்களுடைய ஐயா. பஞ்சில் பக்குவப்பட்ட பல நூல்கள் பின்னப்பட்ட பின் தான் ஆடையை உருவாக்கும். ஆனால் நெஞ்சை பக்குவப்படுத்தும் படிக்கின்ற ஒரே ஒரு நூல் மனிதனையும் உருவாக்கிவிடும். அப்படிப்பட்ட எத்தனையோ நூல்கள் தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது. நான் எத்தனையோ ஆசிரியர் பெரும்பாலும் ஆசிரியர்கள் தான் இல்லையா, ஆசிரியர்கள் எல்லாம் கூட நல்ல மாணவர்களை உருவாக்கியது போல இந்த நூல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாவலர் பயிற்சி பற்றை மன்றம் மிக அருமையான பற்றை மன்றம். மற்ற மன்றங்களில் ஆசிரியர்களும் இருப்பார்கள், மாணவர்களும் இருப்பார்கள். ஆனால் இங்குதான் ஆசிரியர்களே மாணவர்களாக இருப்பார்கள். தங்க நகை கடையில் தங்கம் மட்டும்தானே இருக்கும். எனவே இவர்கள் முன்னிலையில் நூலை வெளியிட வேண்டும் என எண்ணியிருக்கிறார் நம்முடைய கார்த்திகேயன் ஐயா அவர்கள். இந்த பாட்டு இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். பசித்தால் மட்டும் புளியும் பிறவும் பதற கொன்றுண்ணும், பசியா போதும் திமிரால் கொள்ளும் பறிவொன்று இல்லாரே, விதித்து கலங்கும் மாந்தர் கண்ணீர் வீணாய் போகாதே, நசிக்கும் ஒரு நாள் நன்றாயினை கனவில் கொள்வீர். இது எங்களுடைய புலவர் அரங்கன் நடராசனுடைய பாடல். எப்படி நம்ம ஆசிரியர் மண்டலம் எழுதுவது என்பதை பற்றி அதே மாதிரி இங்க கார்த்திகேயன் ஐயா மிக அருமையாக 8 சீர்களில் அழகாக எழுதியிருக்காரு. நம்ம இலக்கியன் ஐயா சொல்லும்போது கூட சொன்னேன், ஓசை நிறை பாட்டெங்கள் தமிழ் பாட்டு. வாணிதாசன் மிக அழகாக சொல்வார், ஓசை நிறை பாட்டெங்கள் தமிழ் பாட்டு. பாட்னா எங்கிங்கு காணின் சக்தி அடா 7 அவள் வண்ணமாடா அப்படி சொல்லும் போது ஒரு வேகம் வந்து பாருங்க. அது மாதிரி இருக்கணும் இல்லையா. அது நம்ம தேசிய நாயகத்தை சொல்லும்போது இன்ப உருவெடுப்பது கவிதை என்று சொல்வார். தமிழ் உணர்வில் ஐயா கார்த்திகேயன் ஐயா மிக அருமையாக எழுதியிருக்கிறார் என்பதை எங்களுடைய பாட்டறிஞர் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய அணிந்துரையிலேயே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டாங்க ஐயா, சன் டிவி அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு பட பேர் பாருங்க, திரைப்பட பெயர் பேடு அக்லி கோட். இங்கிலீஷ் படம் போஸ்ட் மாதிரி போடுங்க கோட்னு எல்லாம் இங்கிலீஷ் படம் சொல்லி திரும்பி போட்டாங்க. அப்புறம் பார்த்தா தான் சரி விஜய் இருக்காரு, அதெல்லாம் தமிழாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போனாங்க. பண்பட்டு ஜாம் ஒரு படம் பேருங்க, சரண்டர், ட்ரெண்டிங், சென்னை சிட்டி, கேங்ஸ்டர், பேட் கேம், சமுதாய விலங்குமா பாருங்க, நினைச்சு பாருங்க. இத்தனை பேர் தமிழர்கள் இருக்காங்க. தமிழ் பேரை வைக்க சொல்றது கூட யாராலையும் முடியல. ஆனா தமிழ் மேடையில் முழுகிட்டு இருக்காங்க. அரசியல் இல்லைங்களா, அதுதான் ரொம்ப கூட. ஆனா ஐயா எழுதும்போது ரொம்ப அழகா முதல் பாடல்லையே, களை கூத்தாடி கம்பினை கொண்டு கயிற்றில் நடந்து செல்வது போல மனிதர்கள் காலத்தை திட்டமிட்டு செயல்களை செய்தால் புகழ் உங்களை தேடி வரும். இதை ஐயா இலக்கிய ஐயா கணக்கு சரியா எடுத்து காட்டிருக்காங்க.
ஐயாவுடைய அப்பா பேர் வந்து பத்மநாபன் ஐயா. அவர் சரஸ்வதி பெற்றெடுத்ததால் தான் இவர் அழகா எழுத வந்திருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பேர் பத்மநாபன், பி கார்த்திகேயன் நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சேன்னா பி ஃபார் பிரின்சிபல் சொன்னாங்க. கொள்கை மிக அருமையாக கொள்கையுடையவர் என்பதை பத்தி ஐயா அவ்வளவு சின்சியரா செய்வாங்க. அந்த பஞ்சுவாலிட்டி எல்லாமே. அதுக்கப்புறம் மனைவி மீது மிகுந்த பாசம் கொண்டாது. எல்லாருக்கும் இருக்கும். ஐயாவுக்கு கொஞ்சம் அதிகம். ஏன்னா அம்மா பேர்ல தான் வந்து பதிப்பகம் வச்சிருக்காங்க இல்லையா, சுத்திலா பதிப்பகம் சொல்லி. அதுதான் அவரிடம் சில எழுத்தாளர்கள் நல்லா இருப்பாங்க, நல்லா எழுதுவாங்க. ஆனா கேரக்டர் போயிடுச்சு, நல்ல குணம் இருக்காது இல்லையா. ஆனா வந்து நல்ல குணமும் அவர் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கக்கூடிய ஒரு ஐயா இருக்காங்க என்பது மிக பெருமையான ஒரு விஷயம். அது வந்து வங்கியில் இருந்தவங்கலாம் மிக அழகாக சொன்னார்கள். அடுத்தது ஐயா நம்ம துரைமொழியரையும் பாராட்டு குழுவும் சரி, நம்முடைய இலக்கிய பாராட்டு குழு சரி, அந்த இலக்கணத்தை அழகா சொல்லுவாங்க. எப்படி அந்த பொழிப்பு மோடை ஒவ்வொரு பாடலையும் நான் எழுதி வச்சிருக்கேன் இல்லையா. வண்ணத்து பூச்சியை போல் வன்மையுடன் சுற்றி வரும் பாருங்க. வா வா வண்ணத்து பூச்சியை போல் வன்மையுடன் சுற்றி வரும் வகையறிந்தால் மாந்தற்கு வாழ்வினிலே வகை உண்டா. வா பகரம் எல்லா இடத்துலயும் வருது, ஒண்ணு மூணுல. அதே மாதிரி எல்லா பாடலும் முழுவதும் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. இனி என்ன வேண்டும் தலைப்பு பாருங்க. வண்ணத்து பூச்சி போல வாழுங்க. இது வந்து காட்சி வண்ணத்து பூச்சி பார்த்துட்டார். ஆனா கருத்து என்ன? வண்ணத்து பூச்சி எப்படி வாழும் பொழுது எல்லோரையும் மகிழ்வித்து விடுகிறதோ அது போல உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அது கருத்து. மதிப்பில் உயர் விளைநிலத்தின் மாண்புகளை மாமாவது பாருங்க. மதிப்பில் உயர் விளைநிலத்தின் மாண்புகளை உணர்ந்து மாறாத பற்றுடனே பாதுகாத்து வாழ்வோம் இல்லையா. எப்படி வந்து நம்ம நிலத்தை பாதுகாக்கலாம். இங்க மண்ணை கொள்ளடிக்கிறான், மரத்தை கொள்ளடிக்கிறான், எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கடைசியில் அடுத்த தலைமுறைக்கு என்ன வைக்க போறோம் இல்லையா. ரொம்ப அழகா அந்த தலைப்புல சொல்லியிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சிரித்து வாழ வேண்டும். நம்ம கையில இருக்க ஒரே ஒரு பூ, மனிதனுக்கு கொடுத்த ஒரு பூ, என்ன பூ? அது கேட்டா சிரிப்பு தான். அந்த சிரிப்பை நம்ம ஒழுங்கா பயன்படுத்திக்கலாமா? அதை ரொம்ப அழகா சொல்ல. உலகின்ற நகைச்சுவையால் துன்பத்தை துடைத்தெறிந்து பாருங்க, தூத்துவர் பாருங்க. உலங்குகின்ற நகைச்சுவையால் துன்பத்தை துடைத்தெறிந்து தூய்மையான நல்வாழ்வை துல்லியமா பெற்றிடுவோம். நகைச்சுவை என்ற தலைப்புல சொல்லியிருக்காங்க. நமக்கு எடுத்த மிக சிறந்த நகை. நீங்க அம்மாங்க வாங்குற நகையெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் பயன்படும், ஆனா ஐயாங்களுக்கு பயன்படாது. ஆனா கடவுள் கொடுத்த நகை இல்லையா. நாங்க வேணாம் தானே மன்னரா இருக்கும் ஃபுல்லா போட்டிருந்தோம், திரும்ப வேணாம்னு கொடுத்துருந்தோம். அப்ப கூட தியாகம் பாருங்க, ஒரு கம்பல் தான் போடுவோம் அப்படி இருந்த. ஆனா கடவுள் கொடுத்த நகை எல்லோருக்கும் கொடுத்த நகை, அது புன்னகை தான். அந்த நகைச்சுவை, அந்த உணர்வை பற்றி ஐயா அழகா எழுதியிருக்காங்க. அடுத்தது அறிவியலை பற்றி குழந்தைகளுக்கு பாடமாக வைக்கலாம். இவருடைய பாட்டை பாருங்க, எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. மழை பெய்வதை பற்றி. நனி நீரை உலகத்தின் நீர்நிலையில் பாங்காய் நற்கதிரோர் கதிர்கள் எல்லாம் வெம்மையினால் உறிஞ்சி இனிதான கார்முகிலாய் வானத்தில் மிதந்து இணையற்ற நன்மழையாய் நிலத்தினிலே பொழியும். ரொம்ப அழகாக குழந்தைகளுக்கு புரியும். அப்புறம் சொல்றாரு, இந்த இளைஞர்கள் ரொம்ப கேடு கேட்டவன் ஆகிட்டானுப்பா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது எப்படி ஆகிட்டானுன்றதை பத்தி எழுதி கேட்பாருங்க. தலை தட்டும் பாவினை போல தகவே கெட்டால் தட்டி கேட்டு உறவினர்கள் தழைத்தல் வேண்டும். இதை பத்தி ஒரு அழகா ஒரு வாரியார் அவர்கள் ஒரு கதை சொல்லுவார். என்ன கதைன்னா, ஒரு இளைஞன் வந்து வேலை வாய்ப்பு கேட்கிறான். அப்ப வந்து சரி நான் இந்த முதலாளிகளை கூட்டு போற சொல்றேன். காலையில 4:30 மணிக்கெல்லாம் கிளம்பி அந்த இடத்துக்கு போயிட்டாரு. போகும்போது 6 மைல்னா 9 கிலோமீட்டர். 9 கிலோமீட்டர் கூட்டு போயிட்டு அந்த பையனை கூட்டு போய் முதலாளி கிட்ட நிக்கிறாரு. அவர் மிகுந்த பக்தர் வாரியார் மேல. வாரியாரை போதவொடனே அப்படியே வணங்குறாரு. ஆயிரக்கணக்கான தொழிலாளி வேலை செய்யற ஒரு கம்பெனில முதலாளி. அவர் பார்த்த உடனே அவர் கீழே உட்கார்றாரு. வாரியார் மேல உட்கார வச்சு அவர் கீழே உட்காந்து கையை கட்டிட்டு அந்த முதலாளி கூட வேலைக்கு வந்தா பாருங்க. அந்த பையன் வாரியார் பக்கத்துல சேர் போட்டு உட்காந்துருக்கான். எப்படி மரியாதை பாருங்க இளைஞர்கள். உடனே வாரியார் வந்து இவனுக்கு வேலை கொடுக்குன்னு சொல்ல முடியுமா அவர்கிட்ட? ஏன்னா அந்த பக்கம் போய் நிறுத்தலாம் அப்படின்னு சொன்னா அவன் புரிஞ்சுக்கிட்ட. இளைஞர்கள் அப்படி இருக்காங்க, ரொம்ப கொடுமையானவர்களாக இருக்கிறார்கள், மரியாதை கொடுக்கறது இல்ல. அதை பத்தி ஐயா அழகா எழுதியிருக்காங்க இல்ல. வாரியார் சொல்லும் போது சொல்லுவாரு, எது வணங்குகிறதோ அந்த பாத்திரம் தான் நீங்க தண்ணீர் எடுக்க முடியுமே தவிர நிமிர்ந்து இருக்கக்கூடிய பாத்திரம் தண்ணீர் எடுக்க முடியாது. ஆனால் வணங்க பழகிக் கொள்ளுங்கள். ஐயா அதை எழுதும்போது சொல்ற ஆற்று நீரை பற்றி சொல்றார். ஆய்ந்தறிந்தே ஆற்று நீரை அடையாளம் காண வந்து பாருங்க. ஆழ்கடலில் எவன் சென்றே அளவிடுவோம் நாமே. ஆற்று நீர் கலப்பது வரைதான் அது சுத்தமா இருக்கும். கடல்ல கலந்துச்சுன்னா உப்பா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க திருப்பினாதான் உண்டு இளைஞர்களை இல்லையா. உங்க கையிலேயே கட்டுக்கோ. வெட்டி காத்தாடி விடும்போது கையிலேயே அந்த கயிறை வச்சிருக்கீங்க. அது மாதிரி இளைஞர்களை வைத்திருங்கள். பெற்றோர்களை விட்டீங்கன்னா பிடிக்க முடியாது இல்லையா. சொல்வது ஒன்று என்ற தலைப்பு சொல்றாரு. உண்மையான எண்ணமின்றி உலகோர்
அடித்து உலகின்ற மக்கள் எல்லாம் திருந்துவது என்ன? இப்படிப்பட்டவர்கள் எப்படி திருத்த முடியும்? சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று என்பதை பற்றியெல்லாம் மிக அழகாக எழுதியிருக்கிறார். அடங்காத அவாவுடனே அனைத்தையும் விலையின்றி அடைவதற்கே அயலாரின் அடிமையாக மாறினது. விலையில்லா பொருள் நம்மளை கொடுத்து கடைசி வரைக்கும் அடிமையாக தான் வச்சிருக்கான். ரொம்ப பாக்குறதுக்கு மென்மையானவரா இருக்காரு. ஆனா அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. விலை இல்லாமல் நீங்கள் கொடுத்து என்ன செய்ய போறேன்? இலவச உணவு, இலவசம் சொல்லி கடைசியில் அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடு. மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்கிறத கற்றுக் கொடுக்கணும். அப்ப தொழிலாளிகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தை ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. அது இல்லாம இலவசமா நீங்க எதனா சாப்பிட கொடுத்தீங்கன்னா எத்தனை வருஷமா இதை சாப்பிட கொடுப்பீங்க? அவனை ஒரு முதலாளியை ஆக்கவே மாட்டீங்களா அப்படின்ற அந்த உணர்ச்சி எல்லாம் அவருடைய பாடல்கள் வெளிப்படுகிறது. அடுத்து, குளத்தை எல்லாம் தூர்த்திவிட்டு குடியிருப்பாய் மாற்றி குடியிருக்கும் வீட்டில் குளிப்பதற்கு வாகை. பாருங்க, கூப்பு ரொம்ப அழகா இருக்கு. குளத்தை எல்லாம் தூர்த்துவிட்டு குடியிருப்பாய் மாற்றி குடியிருக்கும் வீட்டில் குளிப்பதற்கு வாகாய் குளம் ஒன்றை கட்டிவிட்டு கும்மாலங்குவார். ஏதோ ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு போயிருக்காரு இல்லையா? 12வது மாடல நீச்சல் குளம் வச்சிருக்காங்க இல்ல. இங்க இருக்க நிலத்துல ஏழைகள் நிலத்தை வித்துட்டு அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்தா போதும். அன்னைக்கு செலவுக்கு நிலத்தை எழுதி விட்டுருவான். யாரும் போக நிலத்தான் விட்டுருவான். அது ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. தலை சிறந்த நகரம் எல்லாம் ஆறுகளின் கரையில். எங்கெல்லாம் ஆறு இருந்ததோ அதெல்லாம் இன்னைக்கு என்னென்னமோ கோட்டைகளாக மாறிட்டு இருக்கிறேன். என்ன அநியாயம் பாருங்க. குடிக்க தண்ணி இல்லாம நீங்க நாளை தலைமுறைக்கு செல்வத்தை வெறும் காகிதத்தை பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? அதே சாப்பிட போறாங்க. தழை தோங்கி வளர்ந்தது என வரலாற்றில் கண்டோம். அடுத்தது, பெற்றோரின் சொற்களையே பெரிதாக மதியாமல் பெருமை கொண்டு இளைஞர் எல்லாம் பேரழிவில் மூழ்கின்றார். எப்படியெல்லாம் பெரியோர்களின் சொற்களை கேட்காமல் இன்றைய இளைஞர்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது, இருப்பூர்தியின் மாண்பு. நான் நினைச்சேங்க அந்த கவிதையை அந்த தொடர் வண்டி மெட்ரோ ட்ரெயின்ல போகும்போது நான் நினைச்ச ஒரு கவிதை. அதை ரொம்ப அழகா ஐயா எழுதிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. நீங்க போனீங்களா மெட்ரோ ட்ரெயின்ல போனீங்களா? அவ்வளவு வெளிநாடு மாதிரி இருக்கீங்க. அதை ஒரு கவிதையாக்கிறார். நன்மை மிகு தூய்மையான நடைமேடை அழகு கண்டு நம் நாட்டில் முன்னேற்றம் நன்னியதாய் கழிப்புற்றேன் என்பதை பத்தி எழுதியிருக்காரு. அப்புறம் இன்றைய திரைப்படங்கள் எவ்வளவு கேவலமா இருக்கு, இன்றைய மக்கள் ஏன் பிடிக்காது? காரணம் என்ன சொல்றான்? ஏன் திரைப்படங்கள் இவ்வாறு இருக்கிறது இல்லையா? ஏன் திரைப்படங்கள் இவ்வாறு இருக்கிறது அப்படின்னு கேட்டா, அவங்க பாக்குற மக்கள் அதான் பாக்குறாங்க. கெட்ட விஷயங்களை பாக்குறாங்க, கெட்ட விஷயத்தை எடுக்கிறோம். ஏன்டா சாராயம் குடிக்கிறாங்க கேட்டா, அவன் சாராயத்தை விற்கிறான், குடிக்கிறான். அப்ப விற்காம இருந்த கொரோனா அப்பெல்லாம் மக்கள் நல்லவர்களா இல்லையா? இல்ல சொல்றாரு பாருங்க, உருவாக்கும் செல்வத்தை உழையாமல் காக்க உடல் நலத்தை எடுத்தழிதல் கோப்பான செயலவர் என்று பாடுகிறார். இப்படிப்பட்ட பனி நீரின் குளிர் போல பாங்குடனே அன்பு செய்து பல்லுயிரை காத்திடுவோம் பறிவுடனே. பனி நீரில் எப்படி சிறிய துளிதான், ஆனால் இந்த உலகத்தை பார்க்கலாம். அப்படி அருமையான கவிதைகளை எழுதிய ஐயா அவர்களுக்கு நன்றி, வணக்கம்.